ஹலோ கைஸ், இந்த பொண்ணை எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ தூரம் சரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கு. பார்க்கவே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் கூட இந்த டி ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த டான்சிங் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் அந்த டாஸ்க்கை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடம் அப்படியே கிளின்னு கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பேர் மனசுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி லைவ் அப்டேட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் மாரத்தான் பார்ட் 2 வந்து நடந்துச்சு. இதில் 2 கேங்காக வந்து பிரிவாங்க. ஒவ்வொரு கேங்லேருந்து ஒவ்வொரு ஆள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும். அப்படி யார் சிறந்த முறையில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து காசுகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து சொல்லிட்டாரு பிக் பாஸ் அவர்கள். ஸோ இந்த விதத்தில் டி ஈஸ்வரி ஆகிய அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அண்ட் கூட விக்ரம் அவர்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேத்தி கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்டிங் வைஸ் சூப்பராக வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரையும் கோத்து விட்டு இதில் யாராவது ஒரு ஆளை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல பிக் பாஸ். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. குத்துப்பாட்டிலிருந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ செம்ம குத்துறாங்க 2 பேரும் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு செம்ம எனர்ஜெட்டிக் லெவலு. அர்ச்சனா போடுன்னு போட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மனசெல்லாம் பறிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதில் விக்ரமுக்கு நிறைய ஓட்டிங்ஸ் வந்து விழலை. பட் அர்ச்சனாவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்க ஓகே இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம் டிசைட் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா நம்மக்கிட்ட நம்மளுடைய மனசில் வந்து இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயும் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆஸ் ஏ கண்டஸ்டண்ட்டாக அவங்களும் உள்ளே இருக்கும்போது. ஸோ ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கேரக்டர் தானுங்க. இந்த கேரக்டர் வந்து படத்துலேயே பயங்கர வெயிட்டேஜாக இருக்கும். ஹீரோவை விட அந்த வில்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட்டேஜாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்து இந்த பொண்ணு எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சிச்சு, அளவும் செஞ்சுது. ஐயோ என்னடா இது திரும்பியும் வந்து வில்லி கேரக்டரா, நம்ம வெளியே சீரியல்லையும் நம்ம இதை தான் பண்ணிகிட்ருக்கோம், உள்ளேயும் நம்ம இதையே பண்ணும்போது நமக்கு அந்த போர்ட்ரேயல் அப்படிங்கிறது வந்து இந்த பொண்ணுன்னாவே அது வில்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை வந்து போர்ட்ரேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூட்டம் அப்புறம் அட்வைஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை எடுத்து சிறப்பாக பண்ணுச்சு நேற்று. ஓகேங்களா, நேற்று சிறப்பாக பண்ண இந்த பொண்ணு இன்றைக்கி பயங்கர சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் நடுங்குறானுங்க இந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு, அர்ச்சனா கிட்ட போய் பேசுகிறதுக்கு அப்படியே நடுங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஐயோ அந்த பொண்ணு வேணவே வேணாம்பா, அது சரியான மோசமான பொண்ணு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க கவுண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மதுரை பாஷை பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வெறித்தனமாக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக லைவில் பாருங்கள், வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 1 hour எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணி வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே வருமானே தெரியாது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் லைவ் பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மனத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்ந்துருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. ஸோ அதனால் பரிசும் வென்றிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.